நமக முருகாசரணம். இன்று ஞாயிறு ராகுகால பிரதோஷம். தோஷம் விளங்கும், சந்தோஷம் நிலைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் பிரதோஷ நேரத்தில் தரிசனம் செய்யுங்கள். சகல தோஷங்களும் விலகும். வாழ்வில் சந்தோஷ நிலைக்கும் என்பது உறுதி. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருகிறது. பிரதோஷ நாளில் சிவாலயங்களுக்கு சென்று நந்திதேவரையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபடுவது மிகுந்த பலன் தரும் என்பது ஐதீகம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்கு தனி சிறப்புண்டு. பொதுவாகவே பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகாலம் என்பது இந்த நேரம்தான், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. எனவே ராகுகாலமும் பிரதோஷ தருணமும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவதரிசனம் செய்வது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும். சிவாலயங்கள் பிரதோஷ பூஜை சிறப்புற கொண்டாடப்படுகிறது வழக்கம். பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இந்த நேரத்தில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக நந்திதேவர் தான் பிரதோஷ பூஜையின் பிரதான நாயகன். எனவே நந்திதேவருக்கு உகந்ததான அபிஷேக ஆராதனைகள் அமர்க்களப்படும். அப்போது 16 வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெறும். நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வழங்கி சிவதரிசனம் செய்வது எல்லா வளங்களையும் தந்தொருளும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மாலையில் குடும்பத்துடன் சிவாலயம் சென்று தரிசியுங்கள். முடிந்தால் வில்வமும் செவ்வரளியும் சாத்துங்கள். நந்திதேவருக்கு கூடுதலாக அருகம்புல், செவ்வரளி, வில்வம் கொண்டு சிவநந்தி தரிசனம் செய்வோம். கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தியுங்கள். இந்நாளில் பிரதோஷ தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும், தரித்திரம் விலகும், சுபீட்சம் நிலவும், வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் என்பது உறுதி. சகல தோஷங்களும் விலகும், சந்தோஷம் பெருகும், என்றும் நிலைக்கும். நன்றி.